வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். டெல்லியில் ஏஐ இம்பேக்ட் சம்மிட் நடக்குதுல்ல. ஒரு யூனிவர்சிட்டி சீனாவிலேருந்து ஒரு ரோபோட்டை வாங்கி காட்சிப்படுத்தியிருக்காங்க. அந்த செய்தி தெரிஞ்சோனையே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அந்த அரங்கை விட்டு வெளியேறணும் அப்படின்னு உத்தரவை பிறப்பிச்சிட்டாங்க. பிரச்சனை அதோட சால்வ் ஆயிடுச்சு, ஓவர். ஆனால் இண்டி கூட்டணி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சம்மிட்டே ஃப்ளாப்பு அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் 2-3 நாளாக பரப்பிக்கிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் தவிடுபொடியானுச்சு. ஏன்னா பல உலக நாட்டு தலைவர்கள் இந்த ஏஐ சம்மிட்டில் கலந்துக்கிட்டது, இந்தியாவை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினது. பிரான்ஸ் அதிபர் பேசினார்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் பீரியடில், மும்பையில் சாலையோர வியாபாரிகள்கிட்ட பேங்க் அக்கௌண்ட்டே இல்லை, அட்ரஸே இல்லை. ஆனால் இன்றைக்கி பேமெண்ட்டை அவங்க டிஜிட்டலாக டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க, மொபைலில் டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானும் பாராட்டியிருந்தார். இது மாதிரி பிரேசில் அதிபர், பூட்டானுடைய பிஎம் சொல்லிக்கிட்டே போகலாம். 20லேருந்து 30 நாட்டுடைய தலைவர்கள் இந்த சம்மிட்டுக்கு வந்து இந்தியாவை பாராட்டியிருக்காங்க. அதனால் திமுக காங்கிரஸ் கூட்டணி அந்த ஒரு யூனிவர்சிட்டி பண்ண தப்பை ஊதி பெருசாக்கி இந்த சம்மிட்டே தோல்வி அடைந்த சம்மிட்டு அப்படின்னு மாற்றிடலாம், மக்கள் மத்தியில் திணிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணாங்க. அந்த பிளான்லாம் சொதப்பலாயிருச்சு. இதில் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி, இதில் கடுப்பாக்கி இப்போது காங்கிரஸ் யூத் விங் என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இம்பேக்ட் சம்மிட் நடக்கக்கூடிய அந்த பிளேஸுக்குள்ளே போய், அந்த அரங்கத்துக்குள்ளே போய் டிஷர்ட்லாம் கலட்டி, அந்த டிஷர்ட்டில் மோடிக்கு எதிராக வாசகங்கள் இருக்குது. மோடி காம்ப்ரமைஸ் ஆகிட்டாரு, இந்தியா அமெரிக்கா ட்ரேடு டீலில் காம்ப்ரமைஸ் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோஷம் போட்டிருக்காங்க. காவல்துறை அந்த காங்கிரஸுடைய யூத் விங்கை சேர்ந்தவர்களை பிடிச்சி கைது செஞ்சுருக்காங்க, வெளியில் துரத்தி விட்டுருக்காங்க. அதாவது மோடியை விமர்சனம் பண்ணணும் அப்படின்னா காங்கிரஸுக்கு இடமா இல்லை, எவ்வளவு மாநிலங்கள் இருக்குது, போலீஸுக்கிட்ட பர்மிஷன் வாங்கி சாலைகளில் நின்று போராட்டம் நடத்தலாம். மோடிக்கு எதிராக காங்கிரஸ் பேசாத பேச்சா பேசுங்க. ஆனால் உலக அரங்கில் இந்தியா தலைமையில் ஒரு சம்மிட் நடக்குது, பல உலக நாட்டு தலைவர்கள் வராங்க. அந்த சம்மிட் நடக்கக்கூடிய இடத்துக்குள்ளே போய் உங்களுடைய பாலிடிக்ஸை பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னது? இதனால தான் லாஸ்ட் 3 எலெக்ஷனாக காங்கிரஸ் மண்ணை கவனிச்சு. இன்னும் அதிலிருந்து திருந்தவே இல்லை காங்கிரஸ். இனி எந்த தேர்தலையும் காங்கிரஸ் ஜெயிக்காது பாருங்க. உங்களுக்கு மோடியை விமர்சிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் நாட்டை அசிங்கப்படுத்துறீங்க, நாட்டுக்கு எதிராக நீங்கள் வந்து பேசிக்கிறீங்க, இராணுவத்துக்கு எதிராக பேசுகிறீங்க. இதுதான் மோடியை எதிர்க்கிறதா? மோடியை எதிர்க்கிறது அப்படின்னா மோடியுடைய கேபினெட்டில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸு ஏதாவது ஊழல் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தகவல் இருந்துச்சுன்னா போராட்டம் நடத்துங்க, மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துங்க. இப்படி தான் எதிர்க்கட்சி பாலிடிக்ஸ் பண்ணணும். இதை விட்டுட்டு உலக அரங்கத்தில் தலை சிறந்த ஒரு சம்மிட்டை இந்தியா தலைமையில் நடத்திக்கிருக்கு. அந்த சம்மிட் நடக்கக்கூடிய இடத்துக்குள்ளே போயிட்டு டிஷர்ட்லாம் கலட்டி மோடி காம்ப்ரமைஸ் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்தினா மக்கள் காங்கிரஸை தான் காமெடியாக பார்ப்பாங்களே தவிர மோடியை காமெடியாக பார்க்க மாட்டாங்க. அப்படிங்கிற இந்த உண்மையை ராகுல் காந்தி எப்போ புரிஞ்சுக்கிறாரோ அப்போ தான் காங்கிரஸ் பிஜேபிக்கு ஒரு போட்டியாவது கொடுக்க முடியும் அப்படிங்கிறதான் பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸுடைய கருத்தாக இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது, உச்ச நீதிமன்றம் இருக்காங்களே, அவங்க தமிழக அரசாங்கம் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. மின் திருத்த விதிகள் 2024 23வது விதியை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போடப்பட்டிருக்கு. இலவச மின்சாரம் வழங்குவது தொடர்பான கேஸு. இதில் தான் சுப்ரீம் கோர்ட்டு அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க. என்ன எதுக்கெடுத்தாலும் இலவசம் இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பதற்கான நோக்கம் என்ன, அதுவும் தேர்தலுக்கு முன்னாடி இலவசம் அறிவிப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கேள்வி எழுப்பியிருக்காரு. சமூக நீதி அப்படிங்கிற பேரில் உணவு, பேருந்து பயணம், சைக்கிளு, ஸ்கூட்டரு அப்படின்னு அனைத்தையும் இலவசமாக கொடுக்குறீங்க. ஏழை எளிய மக்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இது மாதிரியான நலத்திட்டங்களை கொடுக்கறது தப்பு இல்லை, கொடுக்கணும். அதை விட்டுட்டு பணக்காரங்களுக்கும் சேர்த்து பொதுவாக வாக்குறுதிகளை அறிவிக்கிறது, இலவசங்களை அறிவிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு கேட்டிருக்காங்க. அனைத்தும் இலவசமாக கிடைத்துவிட்டால் மக்கள் எதுக்கு வேலைக்கு போகணும்? இலவசங்களை வழங்க எங்கிருந்து நிதி வருது உங்களுக்கு அப்படின்னு தமிழக அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்டிருக்காங்க. தேர்தலுக்காக இலவசங்களை அறிவிப்பது இன்னும் எத்தனை காலம் தொடரும்? இலவசங்களை கொடுக்காம அந்த நிதியை சேமித்து வைத்து கல்வி நிலையங்களை டெவலப் பண்ணுறது, நல்ல எஜுகேஷன் கொடுத்தா மாணவர்கள் நல்லா படித்து பெரிய பெரிய பொசிஷனுக்கு போவாங்க, நல்ல எஜுகேஷன் கொடுக்கலாம், இல்லை ஹெல்த் செக்டரை இம்ப்ரூவ் பண்ணலாம். இந்த நிதியெல்லாம் சேமிச்சு அதை பண்ணாமல் இலவசம் கொடுக்கறதுனாலலாம் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு இப்போ சுப்ரீம் கோர்ட்டு கடுமையாக தமிழக அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இது திமுக கவர்மெண்ட்டுக்கு பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுது.
இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.